வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நல்ல மொறுமொறுப்பான தட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தட்டை செஞ்சு ஒரு 15 நாள் ஆனாலுமே நல்ல மொறுமொறுன்னே இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நான் இந்த கப்பில் அரிசி மாவு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது 1/4 கிலோ அளவுள்ள கப்பு 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தொட்டு பார்க்கும்போது லேசாக வெதுவெதுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பல்ஸ் மோட்லேயே விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோட்லேயே விட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போது அதே ஜாரில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே 4 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம இந்த அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ரவை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். நமக்கு கொத்தமல்லியும் புதினா சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இந்த தட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். 1 நிமிஷம் விட்டு கை வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மாவு பிடிச்சா இது போல் பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தெளித்து சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். நல்ல சாஃப்டான மாவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்பவும் கெட்டியாக பிசையாமல் நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு தெரியுதுங்களா? நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மாவு தட்டி எடுக்கும் போது நமக்கு ஒட்டாமல் வரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். மேலே ஒரு பாலித்தீன் கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா கையிலையும் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது போல் செய்யும்போது நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். மாவு பாருங்கள் இந்த திக்னஸில் இருக்கணும். இப்போ இதே போல் எல்லாமே செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு பேட்சுக்கு 7 to 8 தட்டை நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக இது போல் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற கடாய் பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு 7 to 8 தட்டை நம்ம தாராளமாக பொரிக்கலாம். நம்ம தட்டை பொரித்து எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம மாவு சேர்க்கும் போது நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம மாவு சேர்த்த உடனேயே லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா மாவு வெந்து வரும். இந்த தட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம். அது கூடவே கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தட்டை. இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கியிருக்கு. நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம்.
அடுத்தடுத்த பேட்ச் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.